வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் என்னோடய மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. அப்போல்லாம் வந்து கோழிங்களுக்கு அரிசி போட்டு தான் நாளே ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து 8:30க்கு தான் எந்திரிக்கிறேனே. பிகாஸ் வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 weeks ஒன்ஸ் தான் வீட்டுக்கே வரேன். ஸோ வந்து இப்போல்லாம் வீட்டுக்கு வந்தால் லேட்டாக எந்திரிக்கிறது, நல்ல ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறது, குடிச்சிட்டு ஃபுல்லாக எல்லா பிளான்ஸுக்கும் போய் தண்ணி விடுறது. இதுதான் என்னோட ரொட்டீனில் முதல் வேலை. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு நல்ல காஃபி, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தா நிறைய வந்து பால் ஆடை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது நம்ம இன்னைக்கு பண்ணலாமே, நம்ம வந்து நெய் காய்ச்சி சூப்பராக ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், மோஸ்ட்லி இந்த ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நெய் எடுப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். லைக் நாங்கள் வந்து ஐஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியே வந்து நெய் எடுப்போம். அது எப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகியிருக்கு. நல்லா பாருங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து தண்ணி விட்டு எப்பயும் போல் நம்ம அரைச்சி அதை நல்ல ஒரு பேஷன் மாதிரி யூஸ் பண்ணி அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15 minutes வந்து நம்ம ரெஸ்ட்டுக்கு விடுறோம். இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். 15 minutes அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு எடுத்தாலே என்ன ஆகும்னா அந்த பட்டர் வந்து அப்படியே தனியாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக அந்த பட்டரை கலெக்ட் பண்ணி எப்பயும் போல் நம்ம எப்படி நெய் காய்ச்சுவோமோ அதே மாதிரி காய்ச்சிருவோம். அப்படி தான் வந்து நாங்கள் காலங்காலமாக அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இருக்கிறதே எங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்குது. பிகாஸ் ஐஸ் க்யூப் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐஸ் க்யூப் வச்சு கோல்ட் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் வந்து ஈஸியாக தண்ணி விட்டே அரைச்சி ஒரு 15 minutes ரெஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு தேவையான பட்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், அந்த நெய் வந்து எவ்வளோ அழகாக குதிச்சிட்ருக்கு. கலர் பாருங்கள், நெய்யோட கலரு சூப்பராக வந்து ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் சும்மா இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கள் அக்கா பண்ணணுன்னு சொல்லி ரெடியாக வச்சுருந்தாங்க. பட் நான் எடுத்து பண்ணிட்டேன், ஏன்னா நான் சும்மா இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக. அண்டு இந்த நெய் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த கடாயில் இருக்கிற நெய்யில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, லைக் இந்த கேழ்வரகு மாவு இருக்கும்ல, இதை வந்து போட்டு அதில் வறுத்து சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மோர் குடிப்போம்ல, வெண்ணெய் எடுத்த பிறகு அந்த இருக்கிற தண்ணியை என்ன பண்ணுறது, மோராக தானே குடிப்போம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் ஈவினிங்காக நான் என்ன பண்ணேன், லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ரோஸ்மெரி ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போது ஹேர் க்ரோத்துக்காக ரோஸ்மெரி ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம பண்ணுவோமே, ரோஸ்மெரி ஆயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோஸ்மெரி ஆயில் பண்ணேன். அப்படியே வந்து சரி கட்டிங்ஸ் போட்டு வைக்கலாம், இன்னும் நல்லா நம்மளுக்கு நிறைய செடி கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக கட்டிங்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை வந்து ஜஸ்ட் நம்ம அந்த கட்டிங் ஒன்று எடுத்துகிட்டு கீழே இருக்கிற லீஃப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சாலே போதும். எப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம புதினாலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து ரோஸ்மெரியும். பட் இது வரைக்கும் எனக்கு வந்து ரூட்ஸ் வளர்ந்தது இல்லை. இந்த டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம். அண்ட் ஆயிலோட இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தேவைன்னா அது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ புதினாவும் வந்து அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம ஏன் கட்டிங் போட்டு, ஆல்ரெடி புதினா செடியெலாம் நிறைய இருக்கட்டும் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு கட்டிங் போட்டு பண்ணி வச்சுட்டேன். ஆயிலும் வந்து அழகாக க்யூட்டாக ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஃபார்ம் போகும்போது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற அந்த ஆயிலையும் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.